பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. இந்த அண்ணியா சொன்னல, இந்த அண்ணியா குட்டியில சாரிடி. உங்க சாரியை போய் குப்பையில போடுங்க மிஸ்டர் வருண். நான் யார்கிட்டயும் பேச தயாரா இல்ல. முதல்ல என்ன விடுங்க. ஹே ஜில்லு, என்னடி நான் உங்ககிட்ட எவ்வளவு வாட்டி சாரி கேக்குறது? உன் வருண் பேபியே இந்த ஒரு டைம் மன்னிச்சிடுறீ. முடியாது மிஸ்டர் வருண். ஏன்னா இந்த ஒரு வாரம் ஃபுல்லா நீங்க ஏதோ ஒரு டென்ஷன்ல இருந்தீங்க. என்ன டென்ஷன் உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி வந்து கேட்டிருப்பேன். நான் கேட்டதுக்கு ஒழுங்கா நீங்க பதில் சொன்னீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ சமாளிச்சுட்டு இருந்தீங்க. எனக்கு இன்னைக்கு அதுக்கான பதில் தெரிஞ்சே ஆகணும். அதுக்கப்புறம் தான் உங்களை மன்னிக்கிறதா வேண்டாமான்னு நான் முடிவு பண்ணவே முடியும். சொல்லுங்க, எதுக்காக இந்த வீக் ஃபுல்லா நீங்க ஒரு டென்ஷனா இருந்தீங்க? எல்லாத்துக்கும் காரணம் உங்க நொன்ன தாண்டி. ஆனா இதை எப்படி உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறதா எனக்கு தெரியல. கடவுளே. ஹலோ மிஸ்டர் வருண், உங்ககிட்ட தான் கேட்கறேன். இப்படி அமைதியா இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? எனக்கு என்னமோ உங்க மேல சந்தேகமா இருக்கு வருண். நீங்க வேற எவ்வளையாச்சும் வச்சிருக்கீங்களா? எதே வேற எவ்வளையாச்சும் வச்சிருக்கீங்களாவா? என்ன இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தரல. அப்படியே என்னால உன்னே மெயின்டைன் பண்ண முடியாது. இதுல இன்னொன்னு வேறையா? இல்ல நான் நம்ப மாட்டேன். எப்பவுமே ஜில்லு ஜில்லுன்னு என் பின்னாடி சுத்தி வந்துட்டே இருப்பீங்க. ஆனா இந்த 1 வீக் ஃபுல்லா என்ன நீங்க சுத்தமா கண்டுக்கவே இல்ல. தனியா நின்று ஏதாச்சும் யோசிச்சிட்டே இருப்பீங்க. என்னாச்சுன்னு சொல்லி வந்து கேட்டா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க பட்டு போயிடுவீங்க. இந்த வீக் ஃபுல்லா என்கிட்ட நீங்க சரியா கூட பேசல. வருண், எனக்கு துரோகம் பண்றீங்களா வருண்? என்னது துரோகமா? ஐயோ கடவுளே. அடியே சத்தியமா அப்படிலாம் இல்லடி. ஏண்டி அழகான பொண்டாட்டிய நான் வீட்டுல வச்சுட்டு நான் எதுக்கடி இன்னொருத்தவளை தேடி போனோம்? அதோட என் மூஞ்சி அந்த அளவுக்குலாம் வர்த்து இல்லடி. அதெல்லாம் வர்த்தான மூஞ்சி தான் மிஸ்டர் வருண். அதனாலதான் எனக்கு பயமாவே இருக்கு. நீங்க வேற எவ கூடயாச்சும் கனெக்ஷன் வச்சிருக்கீங்களோன்னு. என்னது வேற எவ கூடயாச்சும் கனெக்ஷன் வச்சிருக்கனா? அடியே நான் கனெக்ஷன் வச்சிருக்க ஒரே ஆளு நீ மட்டும் தாண்டி. ஏண்டி பொண்ணை மாதிரி ஒரு பொண்ணை வச்சுட்டு நான் எதுக்கடி வேற ஒருத்தி கூட போய் கனெக்ஷன் வச்சுக்கணும்? இங்க பாருங்க டாக்டர் மேடம், நீங்க நம்பினாலும் நம்பலினாலும் இதுதான் உண்மை. ஆக்சுவலா இந்த வீக் ஃபுல்லா நான் கொஞ்சம் டென்ஷனா இருந்தேன்டி. ஆனா அது வேற விஷயம் சரியா? மத்தபடி என் பொண்டாட்டியே கண்டுக்காமலாம் இல்ல சரியா? இந்த வருணோட மனசுல என் தனியா குட்டிக்கு மட்டும்தான் எப்பவுமே இடம் இருக்கு. அவ மட்டும்தான் என் மனசுல எப்பவுமே இருப்பா. அவளை விட்டுட்டு வேற ஒருத்தையும் நான் எப்படி நினைப்பேன்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சரியா? வேணும்னா ஹனுமார் மாதிரி என் நெஞ்ச நான் திறந்து காட்டுட்டு மாடி. நான் சும்மா தான் கேட்டேன். எனக்கு நல்லா தெரியும் என் வருண் பேபி மனசுக்குள்ளார நான் மட்டும்தான் எப்பவுமே இருப்பேன். இதை நீங்க நெஞ்ச திறந்தெல்லாம் காட்டணும்னு எந்த அவசியமும் இல்லை. சரி விடுங்க, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். லவ் யூ தன்யா. சரி ஓகே, நீ போய் சீக்கிரம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. மாமா ரெடியா இருக்க? இல்ல புரியல. ரெடியா இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன புரியலையா? ஏய் இது என்னடி கேள்வி? இந்த ராத்திரி நேரத்துல எதுக்கடி ரெடியா இருப்பாங்க? அதுக்குதான். ஓ பட் எதுக்கும் நான் ரெடியா இல்ல மிஸ்டர் வருண். 1 வீக் நீங்க என்கிட்ட சரியா பேசல, அதுக்கு தண்டனை கொடுக்க வேணாம். அதுக்கான தண்டனை இதுதான். அதனால ஒழுங்கா மூடிக்கிட்டு தூங்குங்க. நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டு நானும் தூங்க போறேன். ஜில்லு நீ சும்மா தானே சொல்ற, எனக்கு நல்லா தெரியும். யார் சொன்னா நான் சும்மா சொல்றேன்னு? நான் உண்மையதான் சொன்னேன். ஒழுங்கா மூடிக்கிட்டு தூங்குங்க. முதல்ல இப்ப என்ன விடுங்க. ஏய் என்னடி சொல்ற? அப்படி உண்மையதான் சொன்னியா? இந்த பத்தி உனக்கு பாவமா தெரியலையாடி? தெரியல, போதுமா? விடுங்க. தன்யா ப்ளீஸ் 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 டி. 1 வீக் ஃபுல்லா மைண்ட் அப்செட். இன்னைக்கு தாண்டி எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சது. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். SORRY சாரி மிஸ்டர் வருண். விடுங்க முதல்ல என்ன. தள்ளி விட்டுட்டு ஓடுறியா நீ? பாக்குறேன்டி இன்னைக்கு நீயா நானு பாக்குறேன்டி. மொபைலை குடிச்சிட்டு வெளியில வந்துதானே ஆகணும். பாக்குறேன்டி. வருண் வருண். என்னடி ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. கபோர்ட்ல என் நைட் ட்ரெஸ் இருக்கும், எடுத்துட்டு வாங்க. என்னது ஒன்னும் தேவையில்லையா? வேணும்னு பண்றல. இருடி இரு, நைட் ட்ரெஸ் தானே வேணும். வருண் இருக்கீங்களா இல்லையா? இருக்க உங்ககிட்ட தான் கேக்குறேன். ட்ரெஸ் எடுத்தீங்களா இல்லையா? முதல்ல கொடுங்க. டோரை ஓபன் பண்ணடி, அப்பதானே கொடுக்க முடியும். மிஸ்டர் வருண், உங்க பிளானை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனால நீங்க உள்ள வந்து கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. வெளியில ஒரு டேபிள் இருக்குல்ல, அதுல வச்சுட்டு போயிருங்க. நான் டோரை ஓபன் பண்ணி நானே எடுத்துக்கிறேன் சரியா? அப்புறம் மறக்காம டோரை லாக் பண்ணிட்டு போய் சமைங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. ரொம்ப தாண்டி பண்ற. பாக்குறேன். சரிடி, நான் இங்க வச்சுட்டு டோரை லாக் பண்ணிட்டு வெளியில போறேன். நீ போட்டுட்டு சாப்பிடவா? சரி. என்ன இது? இவர டேபிள் மேல தானே ட்ரெஸ் எடுத்து வைக்க சொன்னோம். என்ன டேபிள் மேல ஏதோ ஒரு பேக் இருக்கு. என்ன பேக் இது?
என்ன ட்ரெஸ் இது? ஐயோ கடவுளே, நினைச்சேன், அப்பவே நினைச்சேன் இவரு இந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு ஃப்ராட் வேலை பண்ணுவாருன்னு. இந்த ட்ரெஸ் எப்போ வாங்கினார் இவரு? ஐயோ இதை பொறுத்து எப்படி வெளியில போறது? சரி, அவர் தான் டோரை லாக் பண்ணிட்டு வெளியில போயிட்டார்ல, இப்போதைக்கு வேற வழியும் இல்லை. பேசாம இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியில போயிட்டு அப்புறம் நம்ம வேற ட்ரெஸ் எடுத்து மாத்திக்க வேண்டியதான். இன்னைக்கு இருக்கு இவருக்கு. இந்த ட்ரெஸ் எப்போ வாங்கினார் இவரு? ஓ, அன்னைக்கு ஒரு பார்சல் ஒன்று டெலிவரி ஆனிச்சு, அது இதுதானா? இவரை முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் அவருக்கு இருக்கு. ஹாய் பொண்டாட்டி. நீங்களா? நீங்க எங்க என்ன பண்றீங்க? இது வரைக்கும் எதுவும் பண்ணல, இதுக்கப்புறம் தான் பண்ணணும். வருண், முதல்ல வெளியே போங்க. உங்களை டோர் லாக் பண்ணிட்டு வெளியே தானே போக சொன்னா? இப்படி உள்ள இருந்தா என்ன அர்த்தம்? இது என்னடி கேள்வி? உள்ள இருந்தா டோரை லாக் பண்ணிட்டு நான் வெளியிலவே போகலன்னு அர்த்தம். என்ன பண்றீங்க? என்னது விடணுமா? அதுக்குள்ளவா? விடுறதுக்காவையாடி நான் இப்படி புடிச்சு வச்சிருக்கா? சில்லு, இந்த ட்ரெஸ்ல நீ சும்மா அப்படி இருக்க தெரியுமா? மாமாவுக்கு பார்த்தோன்னே என்னென்னமோலாம் தோணிட்டு. சோ என்னது? இங்க பாருங்க வருண், இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. நான் தான் உங்களை டோர் லாக் பண்ணிட்டு வெளியில போக சொன்னல, பின்ன என்ன? இங்க பாருங்க, நீங்க முதல்ல போங்க, நான் போய் வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். என்னது வேற ட்ரெஸ் போட போறியா? ஏன் 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 இந்த ட்ரெஸ்க்கு என்ன குறைச்சல்? எல்லாமே குறைச்சலா தான் இருக்கு. இது ஒரு ட்ரெஸ் ஆஹா? என்னடி இப்படி கேட்டுட்ட? நான் எவ்வளவு ஆசையா உனக்காக ஆர்டர் பண்ணி வாங்கினேன்னு தெரியுமா? நான் கூட சைஸ் எல்லாம் கரெக்டா இருக்காதுன்னு நினைச்சேன். பரவாயில்லடி, ஃபிட்டிங்லாம் கரெக்டா இருக்கு. பார்த்தல்ல மாமாவோட திறமைய. உங்களை அடி வாங்க போறீங்க என்கிட்ட. போங்க வருண். முடியாதுடி, என் பொண்டாட்டி. வருண், என்ன பண்றீங்க நீங்க? முதல்ல விடுங்க, நான் தான் சொல்லல இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு பனிஷ்மென்ட். பின்ன என்ன? விடுங்க வருண், நான் போய் வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். அப்படியா? எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு வேண்டான்னு. அது அது வேண்டாம். நீ யோசிக்க எடுத்துக்கிட்ட இந்த 2-3 செகண்ட்ஸ்ல எனக்கு தெரிஞ்சுட்டு வேணுமா வேண்டாமான்னு. சோ என்னடி ஒத்த கிசுக்கே ஆஃப் ஆகிட்டா? அப்போ என்னடி வெக்கப்பட்டலாம் சிரிக்கிற? அப்போ என் பொண்டாட்டி சம்மதிச்சுட்டா. அப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? வேண்டான்னு சொன்னா என்ன விட்டுருவீங்களா? என்னது? அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லடி. 1 வீக்கா மைண்ட் ரொம்ப அப்செட். அதுவும் இந்த ட்ரெஸ்ல உன்னை பார்த்தோன்னே சத்தியமா சொல்றேன், மாமா விழுந்துட்டேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? 1 மினிட், லைட் ஆஃப் பண்ணிடுறேன். அவன் பாட்டுக்கு வெளியில கொஞ்சம் போகணும்டி. ஈவினிங் ஒர்க்கை முடிச்சுட்டு நீ பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடாத, வெயிட் பண்ணு, நான் வரேன், வெளியில போகணும்னு சொன்னான். ஆனால் எங்கே போகணும் ஏது போகணும்னு எதுவுமே சொல்லாமல் அவன் பாட்டுக்கு மீட்டிங் போயிட்டான். இப்போ வீட்டுக்கு கிளம்புறதா வேண்டாமா? இவனை நம்பி வைஷு வேற நான் போக சொல்லிட்டேன். என்ன பண்ணலாம்? ஹாய் மனைவி. யோ, என்ன நினச்சிருக்கோம் மனசுல நேஹா? நீ பாட்டுக்கு ஈவினிங் கொஞ்சம் வெளியில போகணும், அதனால வெயிட் பண்ணடின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு மீட்டிங் போயிட்ட. எங்க போகணும் ஏது போகணும்னு எதுவுமே சொல்லல. அதோட இவ்வளவு நேரமா நான் இங்க வெயிட் பண்றேன்னு தெரியுமா? பாரு, ஆபீஸ்ல எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நீ என்னடானா ஆடியோ செஞ்சு இப்பதான் வர. சாரிடி. அது வரவழியில டிராஃபிக் கொஞ்சம் ஹெவியா இருந்ததுடி, அதனாலதான் ஆபீஸ் வந்து சேர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மித்துக்குட்டி ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? சாரி. ஆனா நீ இவ்வளவு நேரம்லாம் எனக்காக வெயிட் பண்ணுவேன்லாம் நான் நினைக்கவே இல்லடி. எப்பவுமே நான் எங்கேயாச்சும் வெளியில கூப்பிட்டா நீ எஸ்கேப் ஆக தான் பாப்பேன். இன்னைக்கு என்ன மேடம் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருக்கீங்க? அது வந்து வைஷு கிளம்பிட்டாளா, அதனாலதான் வழி இல்லாம தான் நான் இங்க வெயிட் பண்ணேன். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, சரியா? சரி போதும், சமாளிக்க ரொம்ப கஷ்டப்படாத. நீ போய் சொல்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. என்னது பொய்யா? நானா? நான் எதுக்கு போய் சொல்லணும்? இங்க பாரு, நான் உண்மையதான் சொல்றேன். நீ ரொம்ப ஓவரா பேசுற. சரி ஓகே, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரி ஓகே, நீ உண்மையதான் சொல்றேன்னு நான் நம்புறேன். போதுமா? இப்ப எதுக்கு இப்படி சிரிக்கிறாஹா? இங்க பாரு, நான் உண்மையதான் சொன்னேன். சரி அதை விடு. அம்மா எங்க வெளியில போனோம்? மனைவி, அது ஒன்னும் இல்லடி. என் கொலீக்ஸ்க்கெல்லாம் நீ நானும் சேர்ந்து போய் நம்ம மேரேஜ் இன்விடேஷன் வச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனாலதான் உன்னை கூப்பிட்டுட்டு போலாமேன்னு வெயிட் பண்ண சொன்னேன். போதுங்களா? ஓ, என்னடி ஓனே இழுக்கிற? அடியே சத்தியமா இருக்கு தண்ணி கூப்பிட்டேன். நீ பாக்குறத பார்த்தா உன்னை ஏதோ நான் கடத்திட்டு போறதுக்கு கூப்பிடுற மாதிரி பாக்குற. இங்க பாருங்க மேடம், நீங்க என்னோட ப்ராப்பர்ட்டி. உங்களை நான் கடத்திட்டு போகணும்னு எந்த அவசியமும் இல்ல. அலேக்கா தூக்கிட்டே போயிடுவேன். சரியான சேட்டு பிடிச்சவன். மித்துக்குட்டி ஏதாச்சும் சொன்னியா? இல்லையே,
அது சரி ஓகே கிளம்பலாமான்னு சொன்னேன். போலாமா? போலாம் மித்துக்குட்டி. அப்புறம் உனக்கு தெரிஞ்சவங்க க்ளோஸ் ஆனவங்களுக்குலாம் இன்விடேஷன் வைக்கணும்னா சொல்லுடி, நான் வரேன். நான் ஒன்றும் உன்ன மாதிரி சீன்லாம் போட மாட்டேன், அதனால நீ தாராளமா என்கிட்ட சொல்லு, சரியா? மித்து பாப்பா என்னாச்சுடி, ஏன் சடனா டல் ஆயிட்ட? நான் ஏதாச்சும் தப்பா கேட்டுட்டேனா? சாச்சா அப்படிலாம் இல்லை. சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக எனக்கு க்ளோஸ் ஆனவங்க தெரிஞ்சவங்கலாம் யாரும் இல்லை. வைஷு, லக்ஷ்மி அம்மா, மதர் ஆசிரமத்தில் உள்ளவங்க, அவ்வளோதான். மதருக்கும் ஆசிரமத்தில் உள்ளவங்களுக்கும் நம்ம அன்னைக்கு இன்விடேஷன் வச்சுட்டோம். அதனால் எனக்குன்னு பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு யாரும் இல்லை. அதனால் அவசியப்படாது உன்னை கூப்பிட்டுட்டு போகிறதுக்கெலாம். மித்துக்குட்டி சாரிடி. ஹே, நீ எதுக்கு சாரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க? என்ன சிம்பதியா? அப்படிலாம் இங்கே ஒன்றும் இல்லை, சரியா? சரி ஓகே, டைம் ஆகுதுன்னு சொன்னல, போலாமா? போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இனிமே உன் வாயிலேருந்து உனக்குன்னு யாருமே இல்லைன்னு சொல்லவே கூடாது, சரியா? ஏன்னா உனக்காக நான் இருக்கேன், இப்போ ஒன்றும் இல்லை, எப்பவுமே. அதனால இனிமே வைஷு, லக்ஷ்மி ஆண்டின்னு லிஸ்ட் சொல்லும் போது அடுத்து என்னதான் சேர்க்கணும், புரிஞ்சதா? மித்துக்குட்டி லவ் யூன்னு சொன்னியா? என்னது லவ் யூவா? நானா? அது ஃபோன் கிட்ட எனக்கு தெரிஞ்சு உனக்கு அடிக்கடி காது கேட்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அடிக்கடி உனக்கு தப்பாவே கேட்குது. நீ ஒழுங்கா ENT டாக்டரை போய் பாரு, சரியா? இல்லடி, அது லவ் யூ அப்படின்னு சொன்ன மாதிரி கேட்டுச்சேன்னு தான் கேட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை, சரியா? சரி ஓகே, போலாமா? ஆஹா, கேட்கும். சரி வா, டைம் ஆகுது, போலாம். மித்துக்குட்டி. அப்புறம் இன்விடேஷன்லாம் வச்சுட்டு வரும்போது 2 பேரும் டின்னருக்கு வெளியில போலாமா? நான் டேபிள் கூட புக் பண்ணிட்டேன்டி, போலாமா? இது எப்போ பண்ணினாஹா? அது நீ நானும் வெளியில போறோன்னு முடிவு பண்ணப்பயே டின்னர் வெளியில சாப்பிடலான்னு டேபிளும் புக் பண்ணிட்டேன்டி. ப்ளீஸ் மித்துக்குட்டி, ப்ளீஸ் டேபிள்லாம் புக் பண்ணிட்டேன், சாப்பிடலாமே வெளியில. இருக்கானே ஃப்ராடு. யோ, என்ன நினைச்சிட்டு மனசுல நேஹா? எந்த தைரியத்துல இப்படிலாம் நீ முடிவு எடுக்கிற? இங்க பாரு, இன்விடேஷன் வைக்க போகணும்னு சொன்னா ஓகே, மத்தபடி என்னால டின்னருக்குலாம் வர முடியாது, சரியா? மித்து பாப்பா ப்ளீஸ் டி, ரொம்ப நாளா உன் கூட சேர்ந்து டின்னர் சாப்பிடணும்னு ஆசைடி, ப்ளீஸ். அச்சோ பாவம். இப்போ என்ன பண்றது? ஐயோ, என்ன நேஹா ப்ளீஸ் கேட்டாலும் என்னால வர முடியாது. அப்புறம் லக்ஷ்மி அம்மா கிட்ட கேட்டாலும் என்னால வர முடியாது. அட ஆமால, இதை நான் மறந்தே போயிட்டேன். லக்ஷ்மி ஆண்டி கிட்ட சொன்னா நீ ஆட்டோமேட்டிக்கா வர போற. வெயிட் பண்ணு, நான் லக்ஷ்மி ஆண்டி கிட்ட போயிட்டு பர்மிஷன் கேட்டுட்டு வந்துடுறேன். லவ் யூ ஹிட்லர். மக்கு, சரியான மக்கு. நான் வரலன்னு சொன்னா எப்பவுமே லக்ஷ்மி அம்மாவுக்கு கால் பண்றேன்னு சொல்லுவான். இன்னைக்கு அவன் பாட்டுக்கு ப்ளீஸ் சொல்லிட்டே இருக்கான். நானே எடுத்து கொடுக்க வேண்டியதா இருக்கு. லவ் யூ ஹிட்லர், லவ் யூ சோ மச். மித்துக்குட்டி, லக்ஷ்மி ஆண்டி கிட்ட பெர்மிஷன் வாங்கியாச்சு. சோ இப்போதைக்கு உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல, என் கூட நீ டின்னருக்கு வந்துதான் ஆகணும். என்னது? சரி ஓகே, போலாம். அது லக்ஷ்மி அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன்னு நீ சொன்னதுனால தான், மற்றபடி வேற எதுக்காகவும் இல்லை, சரியா? சரி வா, கிளம்பலாம், டைம் ஆகுது. சரிடி, போலாம். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? ஏன்னா உன் கூட டின்னர் சாப்பிடணும்னு நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்கேன்டி. இன்னைக்கு அது ஃபைனலா நிறைவேற போகுது. சரி வா, சீக்கிரம் போலாம். சரி வா போலாம். மனைவி ஒரு நிமிஷம். லவ் யூ மித்துக்குட்டி. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, பாப்பலாம். மித்துக்குட்டி, தேங்க்யூ so much. எதுக்கு? அது ரொம்ப நாளா எனக்கு உன் கூட சேர்ந்து டின்னர் சாப்பிடணும்னு ஆசைடி, அது இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. ஆனா மித்து, நீ சரியா சாப்பிட்டியாடி? எனக்கு என்னமோ நீ சரியா சாப்பிடாத மாதிரியே தோணுது. என்னது சரியா சாப்பிடாத மாதிரி தோணுதா? ஐயோ, வேண்டாம்னு சொல்லி கேட்காம சின்ன சாப்பிட நீ உயிரை போட்டு எடுத்துட்டேன். இதெல்லாம் சரியா சாப்பிடாத மாதிரி உனக்கு தோணுதா? ஏற்கனவே சாப்பிட்டதுக்கு என்னால நடக்க முடியுமா என்னன்னு கூட தெரியல. அச்சோ, என்ன மித்து பாப்பா சொல்ற? நடக்க முடியலையா? ஆனா நீ ஒண்ணு கவலைப்படாத, மாமா இருக்கல்ல, அல்லேக்கா அழுங்காம குலுங்காம தூக்கிட்டு போறேன், ஓகேவா? என்னது? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, என்னால நடக்க முடியும். ஐயோ, டைம் ஆகுதியா, வீட்டுக்கு போகணும். முதல்ல வா போலாம். சரிடி, இங்க வெயிட் பண்ணு, நான் போய் பார்க்கிங்ல இருந்து கார் எடுத்துட்டு வந்துடுறேன், ஓகே? சரியான சேட்டு பிடிச்சவன். ஆனா இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கு. ஐ லவ் யூ ஹிட்லர். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. அட நம்ம ஆயா. ஹலோ ஆயா மேடம், எப்படி இருக்கீங்க? வாட் ஆயா? ஹே, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், ஓகே? ஆமா, நீங்க என்ன பண்ற? அதுவும் இவ்ளோ பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் முன்னாடி?
ஹே உங்ககிட்ட தான் கேட்குறேன், இவ்வளோ பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் முன்னாடி உனக்கு என்ன வேலை? என்ன இந்த ஹோட்டலில் ஏதாச்சும் பாத்திரம் தைக்கிற வேலை எதுக்காச்சும் வந்திருக்கியா? ஏன்னா உன்ன மாதிரி மிடில் கிளாஸ் பொண்ணுங்களுக்கு அந்த வேலை தான் பர்ஃபெக்டாக இருக்கும். அச்சோ, ஆனால் ஆயா நான் ஒன்று சொல்லவா, பாத்திரம் தைக்கிறதுக்கான 10 பொருத்தமும் உனக்கு தான் பர்ஃபெக்டாக இருக்கு. அதனால ப்ளீஸ் அந்த வேலையை நீயே கொஞ்சம் பாரு. வாட்? ஹே இடியட், யாரை பார்த்து என்னடி சொல்கிற? நான் போய் பாத்திரம் தைக்கணுமா? ஏய் நான் யாருன்னு தெரியுமா? எங்கள் டேடி யாருன்னு தெரியுமா? ஏண்டி என்னடி இது? ஆனால் உன என் டாடி யாருன்னு தெரியுமா? நீ என்கிட்டே கேட்டுட்டு இருக்கேன். ஏன் உங்கள் டாடி யாருன்னு உனக்கு தெரியாதா என்ன? ஏய் என்னடி பேச்சில் ஒரு திமிர்த்தனம் தெரியுது? என்ன ஆதியை கல்யாணம் பண்ணிக்க போகிறோங்கிற திமிரில் தான் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கியா நீ? ஆமாம், ஆதியை கல்யாணம் பண்ணிக்க போகிறோங்கிற திமிரில் தான் பேசுகிறேன். இப்போ என்ன இதுக்கு? வாட்? ஏய் உனக்கும் அதுக்கு என்ன கல்யாணமே நடக்கலடி, அதுக்குள்ள நீ இவ்வளோ திமிர்த்தனமா பேசுறியா? பாக்குறேன்டி பாக்குறேன், இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஆதி எனக்கு மட்டும்தான். அவனை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டி. நீ என்ன அடிப்ப? அடச்சி வாய முடு. ஏதோ இந்த ஒத்த அறையோட விட்டனே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோ. ஏண்டி உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்ல? பொறுத்தவருக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு தெரிஞ்சும் அவர் அப்படி அடைஞ்சே தீர்வன்னு பொத்த கால நின்றுட்டு இருக்க. அதுவும் என்கிட்டே வந்து ஏன் ஆதியை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன். இங்க பாரு, நல்லா கேட்டுக்கோ. ஆதி என்னோட புருஷன். அவரை நானும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. அதுவும் ஒன்ன மாதிரி புறம்போக்குக்காகலாம் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், புரிஞ்சதா? ஏன்னா ஆதியும் என்ன லவ் பண்றாரு, அண்ட் நானும் அவரை லவ் பண்றேன். நாங்க 2 பேருமே உயிருக்கு உயிரா நேசிக்கிறோம். தேவையில்லாம எங்க 2 பேருக்கும் இடையில வரணும்னு நினைச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். வாட்? ஏய் இப்போ நீ என்ன சொன்ன? நீ ஆதியை லவ் பண்றியா? ஆமா, நானும் ஆதியை லவ் பண்றேன், போதுமா? அன்னைக்கு நீ கேட்கும்போது நான் ரொம்ப கேஷுவலாக தான் சொன்னேன், உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு. ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. உன் மூச்சு காத்து கூட என் ஆதி மேலே பட்டுச்சுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். உன்னை புண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். வாட்? ஏய் என்னடி வார்த்தைக்கு வார்த்தை ஏன் ஆதின்னு சொல்லிட்டு இருக்க? ஏய் ஆதி எனக்கு மட்டும்தாண்டி, எனக்கு மட்டும்தான். ஏய் அடச்சி வாய முடி. செடி சொல்லிக்கிட்டே இருக்க, ஓ ஆதின்னு சொல்லாதுன்னு சும்மா வார்த்தைக்கு வார்த்தை ஏன் ஏதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. செடி உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? இங்க பாரு, அவருக்கு எனக்கு கல்யாணம் ஆக போகுது, சரியா? அவர் மனசுலயும் நான் தான் இருக்கேன், என் மனசுலயும் அவர் தான் இருக்காரு. தேவையில்லாம எங்க 2 பேருக்குள்ளார வரணும்னு நினைச்சுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். உன்னை புண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். இங்க பாரு மாயா, திஸ் இஸ் ஒரு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு வாட்டி ஏன் ஆதின்னு சொல்லிட்டு வந்தேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். என்னடி? என்ன அன்னைக்கு ஏதோ கேட்கும்போது எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, நானே வேற வழி இல்லாம தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு என்னடி அப்படி உன் மனசுல அவன் தான் இருக்கான்னு அப்படி கதை விட்டுட்டு இருக்க? ஓ ஆதி பணத்தை பார்த்து உனக்கு ஆசை வந்துட்டா? இந்த மாதிரி கேவலமான புத்திலாம் சொன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தாண்டி இருக்கும், எனக்கு கிடையாது. ஏன்னா காதலுங்கிறது எப்பவுமே பணத்தை பார்த்து வராது, அது மனசை பார்த்து வரும். அது சரி, உன்ன மாதிரி ஜென்மங்களுக்கெல்லாம் எங்கேருந்து காதலுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிய போகுது? நீ ஒன்று பண்ண, போய் நல்ல ஒரு டிக்ஷனரியாக வாங்கு. வேண்டாம், இப்போ தான் ஃபோன்லேயே எல்லாம் அவைலபிளாக இருக்குல்ல. ஸோ நீ என்ன பண்ணுறனா, காதல் அப்படின்னா என்னங்கிறத கூகுளில் நல்லா சர்ச் பண்ணி, அப்படி இல்லைன்னா ஜெமினி, சாட் ஜிபிடின்னு இப்போ நிறைய அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ யார்கிட்டயாச்சும் கேட்டு காதல்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நல்ல டெஃபினேஷன் பாரு, அதுக்கப்புறம் உனக்கே புரியும், சரியா? ஏய் என்னடி நானும் பார்த்துட்டே இருக்கேன், இஷ்டத்துக்கு பேசிட்டே போறேன். பாக்குறேன் இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுங்கிறத நானும் பாக்குறேன்டி. இல்ல எனக்கு புரியல, நீ என்ன பெரிய இவளா? ஆனா உன்ன இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாருடி, இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏய் இங்க பாருடி, முடிஞ்சா இந்த கல்யாணத்தை நீ நிறுத்தி பாருடி, பார்க்கலாம். ஆனா முன்னே ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. குறிச்ச நாள்ல எனக்கும் அவருக்கும் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். இதை எவன் நினைச்சாலும் தடுக்க முடியாது, சரியா?
அப்புறம் ஆயா உனக்கு ரொம்ப நாளாவே வயிற்றுச்சல் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் நீ இப்படியே இருக்காத, ஏன்னா உடம்பு கெட்டு போயிடும். நீ என்ன பண்ணுறனா உள்ளே போய் வேற இருப்பார்ல அவர்கிட்ட நல்லா சில்லுன்னு தண்ணி வாங்கி குடி. அப்போ வச்சும் வயிற்றுச்சல் அடங்குதான்னு பார்க்கலாம். ஆனால் இந்த வயிற்றுச்சல் அடங்குறதுக்கு கொஞ்ச நாள் எடுக்கும் தான், ஏன்னா ரொம்ப நாளாக இருக்குது பார்த்தியா, அதனால் சரி ஓகே. மூஞ்சி பார்க்க எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது. நான் இப்போ ரொம்ப ஹாப்பி மூடில் இருக்கேன். ஏன்னு சொல்லு, ஏன்னா நானும் என் புருஷனும் சேர்ந்து தான் இங்கே சாப்பிடவே வந்தோம். அவர் கார் பார்க்கிங்கில் போயிட்டு காரை எடுக்கிறதுக்காக போயிருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார். அவர் வரும்போது பொண்ண மாதிரி ஒரு கெட்ட சக்தி இங்கே இருக்க வேண்டாம்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீ என்ன பண்ணுறேன்னா ப்ளீஸ் கொஞ்சம் ஓரமாக போய் ஒதுங்கி நிற்கிறியா? ஏன்னா என் புருஷன் என்ன நாளைக்கு அங்கே பாரு வந்துக்கிட்டு இருக்காரு. மாயா, இவங்க என்ன பண்றா? உனக்கு இவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணதுலேருந்தே இவளை பார்க்கவே எனக்கு இரிட்டேட் ஆகுது. இவன் இங்க மித்துக்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கா? ஒருவேளை மித்துவை ஹர்ட் பண்ற மாதிரி ஏதாச்சும் பேசியிருப்பாளோ? அப்படி மட்டும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கு மாயாவுக்கு. ஹாய் ஆதி. ஹாய் மித்து பாப்பா, போலாமா? ஆதி என்ன ஆதி, நான் இங்கே தான் இருக்கேன், நீ பாட்டுக்கு கண்டுக்காம போலாமான்னு கேட்டா என்ன அர்த்தம்? மாயா, இது சின்ன கேள்வி. எங்களுக்கு டைம் ஆகுது, நாங்க கிளம்புறோம்னு அர்த்தம். போதுமா? மித்துக்குட்டி போலாம் வா. மித்து பாப்பா என்னாச்சுடி? இல்லை அது கால் லைட்டாக ஸ்லிப் ஆயிடுச்சா, அதான் ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது வலிக்குது. ஏ என்னடி சொல்ற? ஒரு நிமிஷம் இரு. ஹே என்ன பண்ற நீ? இறக்கி விடு. என்னடி நேஹா, கால் ஸ்லிப் ஆயிட்டு நடக்க முடியலன்னு சொல்ற, பின்ன எப்படி? இட்ஸ் ஓகே, கார் வரைக்கும் நானே தூக்கிட்டு போறேன், வா நம்ம போலாம். சரி சரி வாங்க போலாம். அப்புறம் பாய் மாயா, நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். எப்படிலாம் இவனுக்கு என்கிட்ட பேசிட்டா? அதுவும் கால் ஸ்லிப் ஆயிட்டுன்னு இவ வேணும்னே ஆதிக்கிட்ட போய் சொல்றான். ஆதியும் அவளை அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டு தாங்கல தாங்குறான். இல்ல இவங்க ரெண்டு பேரும் இப்படி பாக்குறதுக்கு எனக்கு பத்திக்கிட்டு வருது. இந்த மித்ராவுக்கு இந்த ஆதியை பிடிக்காம தானே இருந்துச்சு. திடீர்னு எனக்கு என்ன அவ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்ல விட மாட்டேன். கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன்.